நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். ரமலானுடைய காலங்களில் 2 வகையான அமல்கள் உண்டு. ஒன்று வெளிப்படையான அமல்கள், நாம் ஓதக்கூடிய குர்ஆன் ஷரீஃப், தராவிஹுடைய தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை, ஜகாத் கொடுப்பது, சதகாக்கள் கொடுப்பது, நல்ல அமல்கள் செய்வது, இதெல்லாம் வெளிரங்க அமல்கள். அதே நேரத்தில் கல்பு சார்ந்த அமல்கள்னு இருக்குது. இப்போ குர்ஆனில் அல்லாஹு தாலா எதுக்கு நான் உங்களை நோன்பு வைக்க சொன்னேன்னு சொல்லி அந்த நோக்கத்தை சொல்லும் போது லஅல்லக்கும் தத்தக்குன்னு சொல்கிறான். உங்களுக்கு ரமலானுடைய நோன்பை நம்ம தந்ததின் நோக்கம் நீங்கள் தக்வா உடையவர்களாக வாழ வேண்டும். தக்வா என்பது வெளிரங்கமாக நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, அது கல்வியில் ஏற்படக்கூடிய உணர்வு. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முபாரக்கான இதயத்தை நோக்கி செய்கை செய்து சொன்னார்கள், அத்தக்வா ஹாவுனா, தக்வா என்பது இதயத்தில் உள்ளது, அது பார்க்க முடியாது, அது வந்து ஒரு சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் கிடையாது. அப்போ நோன்பினுடைய நோக்கம், ரமதானுடைய நோக்கம் தக்வாவை அடைய வேண்டும். சம்திங் வி கான் see, அதை நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் அதற்கு உறுதுணையாக இந்த வெளிரங்க அமல்கள் இருக்கும். இந்த வெளிரங்க அமல்களை செய்வதோடு நம்முடைய கல்வி சார்ந்த உணர்வுகள் விஷயத்தில், அல்லாஹுடனான நம்முடைய தொடர்பின் விஷயத்தில் நம்ம அக்கறை செலுத்த வேண்டும். நம்ம எந்த அளவு அல்லாஹுடைய தொடர்பில் இருக்கும், அல்லாஹ் மேலே நமக்கு மஹப்பத் இருக்கா, அல்லாஹ் மேலே எப்படி தவக்குல் வைக்கணுமோ அந்த அளவு தவக்குல் வைக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வல்லதீன ஆமனு அஷத்த ஹுப்பன் லில்லாஹ், யார் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அஷத், அல்லாஹ்வின் மீது கடுமையான மஹப்பத்தில் இருக்காங்க. அந்த மாதிரி மஹப்பத் நமக்கு இருக்கா? உமைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு, யார் அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாற்றி விட்டார்களோ, உண்மையான தவக்குல் வைக்கிறார்களோ, அல்லாஹ் என் கூட இருக்கான், எனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து என்னை வெளியாக்குவான், அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான், எனக்கு உதவி செய்வான் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை, அந்த தவக்குல் நமக்கு இருக்கா? அப்படி தவக்குல் இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் இதா துக்கிர் அல்லாஹ் நினைவு கூறப்பட்டால் அவர்கள் உள்ளம் எல்லாம் நடுங்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த அளவு நம்ம உள்ளம் நடுங்குதா? இதெல்லாம் ஏன் நமக்கு ஏற்படலன்னு சொன்னா அல்லாஹுடனான அந்த கனெக்ஷன் நமக்கு இல்லை, அல்லாஹுடனான அந்த கம்யூனிகேஷன், அல்லாஹுடனான அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு வீக் ஆயிடுச்சு. அந்த வீக்கான ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ஸ்ட்ராங் ஆக்குற ஒரு மந்த் தான் ரமலானுடைய மாதம். இந்த மாதத்தில் அல்லாஹ்வினுடைய குர்ப், அல்லாஹ்வினுடைய நெருக்கம் அல்லாஹ் தரான். நேற்று வீடியோவில் நம்ம பார்த்தோம், தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் வந்து அவனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துகிறான். அந்த மாதம் முழுவதும் நெருக்கத்தை அல்லாஹ்விடம் ஏற்படுத்த வேண்டிய மாதம். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், 11 மாதம் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தோம், மறுபடியும் இந்த மாதமும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அரட்டடிக்க போயிடும். 11 மாதம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும், மீதம் இந்த மாதமாக மறுபடியும் போய் அவங்களை பார்க்குறோம். இந்த மாதம் என்பது அல்லாவுக்கும் நமக்குமான மாதம். ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த மந்த்தை வந்து ஒரு நெட்வொர்க்கிங் சோஷியலைசிங் மந்தாக ஆக்கிட்டாங்க. ஏகப்பட்ட இஃப்தார் ஈவெண்ட் போனால் அங்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதில் போயிடுது. பார்த்த மக்களே நம்ம திருப்பியாக சந்திக்கிறோம், அவங்கள நம்மளை இன்வைட் பண்ண மறுபடியும் அவங்க பல ஈவெண்ட்டுக்கு நம்ம போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இப்படி மக்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் அல்ல. கொஞ்சம் யோசிப்பாங்க, ரமலானுடைய காலங்களில் சஹாபாக்கள் அவர்கள் செல்ஃப் ஆடிட் பண்ணாங்க. நம்ம 11 மாதம் எப்படி இருந்தோம், அல்லாஹ் மறந்து இருந்தோம், இந்த 1 மாதம் மறுபடியும் அந்த ஈமானை அதிகரிக்கணும். ஈமான் யஸீது வ யன்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமான் ஏறும் இறங்கும், அதான் ஈமானுடைய தன்மை. 11 மாதம் நம்ம ஈமான் எப்படி இருந்துச்சு, இந்த 1 மாதம் அல்லாஹு தாலா நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான். இந்த 1 மாதம் ஷைத்தான் இல்லை, ஃப்ரீ. எந்த ஷைத்தான் அல்லாஹை அடைய விடாமல் தடுப்பானோ அந்த ஷைத்தான் அல்லாஹ் கட்டி போட்டான். இப்போ அல்லாஹ் கிட்ட நம்ம போகணுமா இல்லையா, அந்த ஈமானை வலுப்பெற செய்யணுமா இல்லையா, அதை எதை கொண்டு வலுப்பெற செய்வது? இப்போ நான் அல்லாஹ் கிட்ட மறுபடியும் கனெக்ட் ஆகணும், ஏதாவது ஒன்று வேணும்ல, ஏதாவது ஒரு டூல் வேணும்ல, அந்த டூலை கொண்டு அல்லாஹ் கிட்ட கனெக்ட் ஆகணும். அந்த டூல் என்ன? அந்த டூல் தான் லா இலாஹ இல்லல்லாஹ். அதை விட பெஸ்ட் டூல் ஒன்று கிடையாது. இருக்கிறதுல பெஸ்ட் டூல் அல்லாஹ்வை அடைவதற்கும், அல்லாஹ்வை கனெக்ட் செய்வதற்கும், அல்லாஹுடன் உடைந்த உங்கள் ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்வதற்கும். சஹாபாக்கள் 2 பேர் சந்திச்சா சொல்லிக் கொள்வார்கள், இஜ்லிஸ் பினா, என் பக்கத்தில் உட்காருங்க, நுஜத்தித் ஈமானனா பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். நம்ம கொஞ்ச நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி நம்ம ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம். சகோதரர்களே, எத்தனை தடவை நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம்? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, எத்தனை முறை ஒரு நாள் நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம்? என்ன உட்பட, உங்களுக்கு நான் பயான் செய்யல, என்னை உட்பட ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம்? அத்தஹியாத்துல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் இல்லைன்னு சொன்னா ஒரு நாளைக்கு நம்ம கலிமா சொல்ல வாய்ப்பு இருக்கா? நல்ல வேளை அல்லாஹ் இங்கே தொழுகையில வச்சா. இல்லைன்னு சொன்னா எதை கொண்டு நம்ம அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம் என்பதை ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம சொல்லுவோம்? இஸ்லாத்துக்கு ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றார். நம்ம பிறக்கும் போதே அல்லாஹ் நமக்கு கிஃப்டா இந்த மார்க்கத்தை கொடுத்ததுனால அதோடைய வேல்யூ நமக்கு தெரியல, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பவர் நமக்கு தெரியல. லா இலாஹ அஃலலு திக்ர், திக்ரிலே உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்க சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, என்னென்ன தஸ்பீஹாத்துகள் இருக்கோ எல்லாம் செய்யுங்க. ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் தான் டாப், அதை தாண்டி ஒன்றும் இல்லை. அதை எத்தனை தடவை சொல்றோம்? அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வை எத்தனை முறை நாம் சொல்கின்றோம்? அதுக்கு எவ்வளோ பெரிய சிறப்புகள் இருக்கு. அஃலலு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃலலு மா குல்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வைர கற்களால் பதிக்கப்பட வேண்டியவை, அவ்வளோ முத்துக்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஃலலு, நான் சொன்ன விஷயங்களிலே, நபியாக நான் அறிவித்த எல்லா விஷயங்களிலே, மா குல்து அஃலலு, அதில் உயர்ந்தது, அன ஒன் நபியூன், நானும் எனக்கு முன்னால் உள்ள நபிமார்கள் சொன்னதில் மிக சிறந்த ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். இது ஒன்று தான். அப்போ எவ்வளோ பெரிய மக்காம், எவ்வளோ பெரிய அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்துருக்கான். லா இலாஹ இல்லல்லாஹ் லா யஸ்பிகுஹா அமலுன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்வை தாண்டிய ஒரு அமல் கிடையாது, லா இலாஹ இல்லல்லாஹ்வை தாண்டிய சிறந்ததுன்னு ஒன்று கிடையாது, அதான் டாப், அதை தாண்டி ஒன்று கிடையாது. அதை சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா தத்ருக்கு தம்பா, லா இலாஹ இல்லல்லாஹ் எந்த ஒரு பாவத்தையும் விட்டு வைக்காது, எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடும். அவ்வளோ பவர் அதுக்கு. அவ்வளோ பெரிய கலிமாவை, உயர்ந்த திக்ரை, உயர்ந்த அமலை நம்ம ஏன் விட்டோம்?
குறிப்பாக ரமலானுடைய காலங்களில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாம் ஒதுக்கி அதை ஓதணுமா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, சரியான ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு திக்ரை நீ கத்துத்தா, உன்னை நான் திக்ரும் செய்யணும், உங்ககிட்ட நான் கேட்கணும், அதை கொண்டு. அல்லாஹ் சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் எல்லாரும் சொல்றாங்களே நான் ஸ்பெஷல், உங்ககிட்ட பேசுற நபி கலீமுல்லாஹ், எனக்கு நான் நபியா இருக்கேன், எனக்கு ஸ்பெஷலாக ஏதாவது கொடுப்பேன்னு பார்த்தா நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றியா? அப்போ அல்லாஹ் சொன்னான், வானம் பூமியும் அதில் உள்ள எல்லாவற்றையும் ஒரு பக்கத்திலும் இன்னொரு பக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ் வைத்தால் இதுதான் அதிக கனமுடையதாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஓவர் வெயிட் பண்ணிடும், அதை விட்டு ஹெவியா இது ஆயிடும். இதான் உண்மையிலே ஹெவியான ஒரு விஷயம் லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ மூசா நபி அல்லாஹ்விடம் ஸ்பெஷலாக கேட்ட போது இதான் ஸ்பெஷல், அல்டிமேட் ஸ்பெஷல் இதுதான். லா இலாஹ இல்லல்லாஹ்வை தாண்டி ஒன்றுமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்தி, என்னுடைய ஷஃபாத்தை கொண்டு அல்லாஹ் சில பேருக்கு என் ஷஃபாத்தை நசீபாக்குவான். என் ஷஃபாத்தை கொண்டு மிகவும் சந்தோஷப்படுபவர்கள் யார் தெரியுமா? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் காலிசன் மின் கல்பி, எந்த ஒரு மனிதர் இஹ்லாஸுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாரோ. இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு நாளைக்கு 100, 200, 300 நம்ம டைம் அதுக்குண்டான லிமிட்டை செட் பண்ணி, உங்களுக்கு இருக்க டைமை பொறுத்து 100, 200 நீங்கள் டைமை ஃபிக்ஸ் பண்ணணும். இத்தனை லா இலாஹ இல்லல்லாஹ், இத்தனை நம்பர், ஒரு நாளைக்கு 200 ஓதுவேன் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில், ஒவ்வொரு நாள் 300 லா இலாஹ இல்லல்லாஹ், இப்படின்னு நீங்கள் ஒரு எண்ணிக்கையை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஃபிக்ஸ் பண்ணி நாம் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஓதும் போது எந்த உணர்வுடன் ஓத வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுறவங்களுக்கு ஷஃபாத்துன்னு சொல்லலை. லா இலாஹ இல்லல்லாஹ்வை இஹ்லாஸுடன் கலப்பற்ற முறையில், அது என்ன கலப்பற்ற முறை? எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஓத வேண்டும்? முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் என்னன்னு தெரியணும். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, இதை சொல்வதல்ல இங்கு. லா இலாஹ இல்லல்லாஹ், இலாஹ் என்ற பதத்திற்கு அன்றைய அரபிகள் கொண்டிருந்த பொருள் என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்ல, தேவையை பூர்த்தி செய்து வைப்பவன். அதனால் அவன் வணக்கத்திற்குரியவன். ஏன் அவனை வணக்கத்திற்குரியவன் சொல்றோம்? நம்ம எல்லா தேவைகளையும், சிறு தேவையிலிருந்து பெரிய தேவை வரை, சாதாரண தலைவலியிலிருந்து பெரிய நோயான கேன்சர் வரை, சாதாரண ஒரு பெண்ணின் தேவையிலிருந்து ஒரு பிரம்மாண்ட மாளிகை வரை, எல்லா சகல தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை. இது அடிப்படை புரிதல் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் பல தரஜாக்கள் இருக்கு. அடிப்படை புரிதல் நமக்கு என்ன வேணும்? நம்முடைய எல்லா தேவைகளுக்கும், மனிதன் என்று சொன்னால் தேவை இருக்கும், நம்ம எல்லா தேவைகளுக்கும் பொறுப்பாளன், அந்த தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை. இந்த உணர்வோடு சொல்வதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? அல்லாஹ் எல்லாம் ஒரு தெய்வத்தை வணங்குறாங்க, முஸ்லீமான நம்ம அல்லாஹ் வணங்குறோம், அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம வேலைக்கு போகிறோம், நான் சம்பாதிக்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் என் குடும்பத்தை நடத்துறேன். அல்லாஹ் யாருங்க? அல்லாஹ் என்ன படைச்சான், நம்மளும் செய்கிறேன், நாளைக்கு மறுமையில் சொர்க்கம் நரகம் உண்டு, அவ்வளோதான். இப்படி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் மேலே முஹப்பத் வராது. இப்படி நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னால் அல்லாஹ் மேலே தவக்குல் வைக்க மாட்டோம். இப்படி நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னால் அல்லாஹ்ன்ற பேர் சொன்னால் உள்ளத்தில் எந்த உணர்வும் ஏற்படாது. எப்போ அல்லாஹ் மேலே முஹப்பத் வரும்? அல்லாஹ் எப்படி நம் தேவையை பூர்த்தி செய்கிறான். நம்ம உழைக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நாம், காலை போயிட்டு மாலை ஆஃபீஸ்லேருந்து வரக்கூடிய நாம உழைக்கிறோம். ஆஃபியத்தை கொடுத்தது யார்? எந்த நோயும் இல்லாமல் நமக்கு சலாமத்தான ஆஃபியத்தை கொடுத்து நம்மை உழைக்க வைப்பவன் யார்? அல்லாஹ் தான். நம்மளை படிக்க வச்சது யார்? அல்லாஹ் தான். படிப்பு எத்தனையோ பேர் படிக்க வச்சாங்க, எல்லாத்துக்கும் படிப்பு ஏறிடுச்சா? சில பேர் படிக்க வச்சு மரமண்டுன்னு சொல்லி ட்ராப் அவுட் ஆன நிறைய பேர் இருக்காங்க. அல்லாஹ் அப்படிலாம் ஆக்காம நம்மளை படிக்க வச்சு சொல்லப்படக்கூடிய அந்த இல்மை நம்முடைய மூளையில் ஏற்ற வைத்து அந்த மனப்பாட சக்தியை கொடுத்து புரிதலை கொடுத்து அந்த டிகிரியை வாங்க வைத்தது யார்? அல்லாஹ் தான். நாம் இப்பொழுது வேலையில் இருக்கக்கூடிய அந்த வேலைக்குண்டான ஸ்கில்லை தந்தது யார்? அல்லாஹ் தான். அந்த கம்பெனியில் அந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி அதில் நமக்கு பிளேஸ்மெண்ட்டை கொடுத்தது யார்? அல்லாஹ் தான். எல்லாம் அல்லாஹ் தான். உள்ளால் உள்ளபடி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தான் எல்லாம் செய்கிறான். நாம் இப்பொழுது வேலை செய்யக்கூடிய அந்த கம்பெனி, நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த பொசிஷனுக்கு நம்மை விட தகுதியான லட்சம் பேர் வெளியில் இருக்கான். ஆனால் அல்லாஹ் அந்த இடத்துல நம்மளை உட்கார வச்சிருக்கான்னு சொன்னால் அவன் கிருபையை கொண்டு உட்கார வச்சிருக்கான். அதனால் நாம் வாழ்கிறோம் என்ற எண்ணம் இல்லை. அல்லாஹ் நீதான் வாழ வைக்கிறாய், உன்னை தவிர என்னை வாழ வைப்பவன் யாரும் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த உணர்வுடன் சொல்ல வேண்டும். வியாபாரம் செய்பவர்கள், நம்ம வியாபாரம் செய்கிறோமா? கடையை திறந்து வச்சிருக்கோம், வெளியே போற கஸ்டமர் கடைக்குள் வர வைப்பது அல்லாஹ், அவர்களுக்கு நம் பொருளை பிரியமானதாக ஆக்குவது அல்லாஹ், அதை கொண்டு ரிஸ்கை நம்முடைய கல்லாவில் கொட்டுவது அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் என் கடையை கொண்டு நான் வாழல, கடையின் மூலமாக எனக்கு ரிஸ்கை நீதான் தருகிறாய். நோய் ஏற்பட்டுருச்சா? டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டரிடம் செல்கிறோம், டாக்டர் பார்க்கிறார், மருந்தை தருகிறார், வீட்டுக்கு வருகிறோம், மருந்தை போடுகிறோம். யா அல்லாஹ், இந்த மருந்து எனக்கு ஷிஃபாவை தராது, உள்ளால் உள்ளபடி ஷாஃபி நீதான் எனக்கு நோயிலிருந்து ஷிஃபாவை தருபவன். இந்த மருந்தின் மூலமாக, இந்த மருந்தின் தொடர்பின் மூலமாக, இந்த மருந்துடன் இருந்து நீதான் எனக்கு ஷிஃபாவை தர வேண்டும் என்று போடுவதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர எனக்கு யாரும் ஷிஃபாவை தர முடியாது. நெருக்கடி ஏற்பட்டுடுச்சா? கடன் சுமை இருக்கிறதா? யா அல்லாஹ், இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலையை, அதற்குண்டான வாசலை உன்னை தவிர யாரும் திறக்க முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ். இப்படி வாழ்வில் எல்லா நேரத்திலும், எல்லா உணர்விலும், எல்லா நேரத்திலும் நாம் சொல்ல வேண்டிய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். இது அதிகம் சொல்லணும். நம்ம காலையில் எந்திரிக்கிறோம், நான் எந்திரிக்கிறேன், அல்லாஹ் தான் என்னை எழுப்பிவிட்டான். எத்தனையோ பேர் தூங்க போனாங்க, அவங்க மௌத்தா போயிட்டாங்க, அல்லாஹ் தூக்கத்திலிருந்து ஹயாத்தை கொடுத்து என்னை எழுப்பி விட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ். சஹருடைய உணவை உண்ணுகின்றோம், பிஸ்மில்லா சொல்லி உண்ணுகின்றோம், அந்த உணவை சரிமானமாக்குபவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்.
சஹரை செஞ்சுட்டு உட்காந்து தொழுகிறோம், தொலை வைக்கக்கூடிய சக்தி, தக்பீரை கட்டுகிறோம், ருக்கு செய்கிறோம், சஜிதா செய்கிறோம், வயசானவங்களாம் தொழுக முடியலையே, ஆக்டிவாக தொழுக முடியல, எங்கே போச்சு அவங்க சக்தி? அந்த சக்தியை நம்ம உடலில் கொடுத்து நம்மை செயலாக்க வைப்பவன் யார்? அல்லாஹ் தான். தொலை வைப்பவன் யார்? அல்லாஹ் தான். லா இலாஹ இல்லல்லாஹ். குர்ஆனை அழகாக ஓதுகிறோமே, அந்த குரல் வரக்கூடிய அந்த குரலை தந்து குர்ஆனை ஓத வைப்பவன் யார்? அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். ஆஃபீஸ்க்கு காரை ஓட்டிட்டு போகிறோம், இல்லை ஆஃபீஸ்க்கு நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்கன்னு சொன்னால் உங்களை சலாமத்தாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது யார்? அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். எல்லா நிலைகளிலும் நாம் ஓத வேண்டியது லா இலாஹ இல்லல்லாஹ். அதை அதிகமாக இந்த ரமலானுடைய காலங்களில் குறிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வை நினைப்போம், அல்லாஹ்வுக்கும் நமக்குமான தொடர்பை வலுப்பெற செய்வோம். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், முஸ்லிமா நீங்கள் மௌத்தாங்கன்னு சொல்கிறோம், முஸ்லீம் அல்லாத நிலையில் மௌத்தாயிடும். ஏன் அதை சொல்லணும்? முஸ்லீமை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். முஸ்லிமான நிலையில் மௌத்தாகுவது என்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி, எந்த ஒரு மனிதருடைய கடைசி வார்த்தை மௌத்தாகும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வாரோ தஹலல் ஜன்னா, எப்போ நமக்கு சொர்க்கம் கிடைக்கும்? மௌத்தாகின்ற போது லா இலாஹ இல்லல்லாஹ் எப்போ நம்மளால அப்படி சொல்ல முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, மௌத்தின் நேரத்தில் ஒரு மனிதன் கடைசி இந்த துனியாவில் கடைசி வார்த்தை என்னவா இருக்கணும்? லா இலாஹ இல்லல்லாஹ். அப்படி நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னால் இன்ஷால்லாஹ் சொர்க்கம் போயிடும். அந்த வார்த்தை எப்போ வரும்? கல்புல லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்தால் தான் வரும். ஒரு சின்ன கதையை நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒருவர் ஒரு கிளியை வளர்த்தார், அந்த கிளிக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுத்தார். எப்போ பார்த்தாலும் அந்த கிளி லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த கிளி இருக்கக்கூடிய கூண்டை பூட்டாமல் போயிட்டார். ஒரு பூனை வந்து அந்த கிளியை பிடிச்சி போயிடுச்சு. அந்த பூனை பிடித்து போகும்போது அந்த கிளி துடித்து அந்த மௌத்தின் தருணத்தில் அது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல அதோடைய ஓசையில் தான் கத்துச்சு. கிளி எப்படி கத்துமோ அந்த மாதிரி கத்துச்சு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல. இதை பார்த்த அந்த எஜமானர் அழுது கொண்டே இருந்தார். காரணம் கேட்டாங்க, ஏன் கிளி போயிடுச்சுன்னு அழுவுறீங்களா? கிளிக்கு நான் அழுவல, அந்த கிளிக்கு நான் வாழ்க்கை ஃபுல்லாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுத்தேன், வாழ்க்கை ஃபுல்லாக அது சொல்லிச்சு. ஆனால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கிளியின் நாவில் இருந்ததே தவிர கிளியின் கல்வியில் இல்லை. அதனால தான் ஆபத்தான நிலையில், உயிர் போகக்கூடிய நிலையில் அது வாயிலிருந்து கலிமா வரவில்லை. அதுபோன்று நாம் சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் நாவில் மட்டும் இருந்து கல்புக்கு போகாம அல்லாவுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லாத நிலையில் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லி நாம் பழகிட்டா கடைசி நேர சக்ராத்துடைய ஹாலில் மௌத்தாகக்கூடிய அந்த தருணத்தில் அல்லாஹ்வை மறந்த நிலையில் நான் இருந்தால் எனக்கு அந்த கலிமா வராமல் போய்விடுமோ என்று நான் எண்ணுகிறேன், அஞ்சுகிறேன், அதனால் அழுதேன் என்று சொன்னார். அப்போ யோசிச்சு பாருங்க, நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் கடைசி வார்த்தையா மௌத்தில் வரணும்னு சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற உணர்வுடன் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த தேவை ஏற்பட்டாலும் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் வாரி கொடுத்தால் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் வறுமையில் வைத்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுத்தால் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் நோயை கொடுத்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் சிரிக்க வைத்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் அழுக வைத்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் மனைவியை கொடுத்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் குழந்தையை கொடுக்கவில்லை என்றாலும் லா இலாஹ இல்லல்லாஹ். எல்லா நிலையிலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாம் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த மாதத்தில் அதிகம் நாம் சொல்ல வேண்டும். அல்லாஹ்விற்கும் நமக்குமான தொடர்பை நாம் வலுப்பெற செய்ய வேண்டும். இந்த ரமலானுக்கு கூலியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ குதுஸில் அல்லாஹ் சொல்கிறான் என்று சொல்கிறார்கள், இந்த ரமலானுக்கு கூலியாக நானே கூலியாக இருக்கின்றேன் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கு. அல்லாஹ்வே சொல்றான், நானே கூலி. அப்படி என்றால் அல்லாஹ் அவனுடைய குர்பை இந்த ரமலானில் நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறான். நம்ம முதல் ஸ்டெப் எடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஒரு அடியான் என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் 2 அடி வைக்கிறேன். அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை அரவணைக்க ஓடி வருகிறேன். அல்லாஹ்க்கு எவ்வளோ பாசம் நம்ம மேலே. அல்லாஹ் நம்மை அரவணைக்க, நாம் கேட்பதையெல்லாம் கொடுக்க அவனுக்கு ஆசைதான். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும். நம்ம அல்லாஹ் கிட்ட போகணும், அல்லாஹ்வை அறியணும், அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது ஒரு இல்ம். அவ்வளோ பெரிய கடலில் இந்த சின்ன வீடியோவில் சொல்ல முடியாது. அப்போ அந்த இல்மை நாம் அறிந்து கொண்டால், லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இல்மை வலிமார்களுடைய சொஹபத்தில் இருந்து நாம் அறிந்து கொண்டால் அல்லாஹ்வை ஒரு வினாடி கூட நம்மால் மறக்க முடியாது. என்னை ஹயாத்தாக வைத்திருப்பது அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். என்னை அறிய வைப்பவன், இல்மை தந்தவன் அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். என்னை நாட வைப்பவன் அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். ஆற்றலை கொடுத்தவன் அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். என்னை கேட்க வைப்பவன் அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். என்னை பார்க்க வைப்பவன் அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். என்னை பேச வைப்பவன் அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அவனை கொண்டுதான் நாம் இருக்கிறோம், வாழ்கிறோம் என்ற உணர்வை ஒவ்வொரு வினாடியும் சதா அந்த உணர்வுடன் வாழ்வதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தின் பரக்கத்தை கொண்டு நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.